Hi all, welcome to Exam Edge YouTube channel. So last classல என்ன பார்த்துட்டு இருந்தோம்? இன்னும் அதே எக்ஸசைஸ் 1.1ல தான் போயிருக்கோம் இல்லையா? ஸோ ஆர்டி சர்மா புக்ல லாஸ்ட் இன்னும் ஒரு 3 கொஷின்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஸோ இந்த 3 கொஷின்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1 முடிஞ்சிடும். வெற்றிகரமா இந்த வீடியோவோட நம்ம எக்ஸசைஸ் 1.1 முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க என்ன இருக்குன்னு, டிராஃபிக் லைட்ஸ் அட் 3 different road crossings change after every 48 seconds, 72 seconds and 108 seconds. If they change simultaneously at 7 a.m., at what time will they change together next அப்படின்னு இருக்கு. ஸோ simultaneously together அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு க்ளூ வேர்டு. ஸோ என்ன எடுக்கணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். பட் அதுதான் நம்மளுடைய ஆன்சரா அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரெயிட்டாவே அது ஆன்சர் கிடையாது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா they will write together at 7 a.m. ஸோ 7 a.m.க்கு 3 பேரும் ஒன்னா வந்து லைட் எரியுது அப்படின்னா 3 சிக்னல்லையும் எனக்கு ஒரே மாதிரி லைட் எரியுது அப்படின்னா அடுத்து எனக்கு 3 சிக்னல்லையும் ஒரே மாதிரி லைட் எந்த டைமிங்ல எரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இங்க எல்சிஎம் எடுத்துட்டு என்ன பண்ணணும், இந்த டைமோட பிளஸ் அந்த எல்சிஎம் பண்ணணும், எல்சிஎம் டைம் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 48, 72, 108. ஸோ 48, 72, 108 செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ 48 நம்ம எப்படி எழுதலாம், 8 6 are 48 இல்லையா? ஸோ 8 6 are 48. 8 நம்ம எப்படி எழுதலாம், 2 கியூப். ஸோ 6 எப்படி எழுதலாம், 2 into 3. அப்போ இது 2 power 4 into 3. ஸோ நீங்க ஒரு வாட்டியும் நீங்க எக்ஸாம்ல பண்றப்போ இப்படிதான் பண்ணணும். சரியா? ஸோ இப்படிதான் பண்ணணும், 2 போடணும். ஸோ 2 போட்டீங்க அப்படின்னா என்ன வரும், 48க்கு 2, ஸோ 24. திரும்ப 2 போடணும், போடுறப்ப 12, திரும்ப 2 போடணும், ஸோ 6, திரும்ப 2 போடணும், 3. ஸோ 2 power 4 into 3. ஸோ இங்க நான் சிம்பிளா எழுதுறேன்றதுனால நீங்களும் அப்படியே எழுதிருக்கூடாது. இப்போ 72க்கு என்ன பண்ணணும், 72 ஈவன் நம்பர், ஸோ 2 போடணும், 3ல 6 மிச்சம் 1, 6 2s are 12. திரும்ப 2 டேபிள் போடுறப்போ 1 2 is 2, ரிமைனிங் 1 இருக்கும், ஸோ 8 2s are 16. திரும்ப 2 போடுறப்போ 9, 9 என்ன வரும், 3 3s are அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ 72 நம்ம எப்படி எழுதலாம், 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 108 அப்படின்னு இருக்கு. 108 ஈவன் நம்பர், ஸோ 2 டேபிள்ல போடுறோம் அப்படின்னா 54 அப்படின்னு இருக்கும். திரும்ப 2 டேபிள்ல எழுதுறப்போ 27. ஸோ 27 இதுக்கப்புறம் 3 டேபிள்ல தான் போகும். ஸோ 3 3 9 3s are 27. திரும்ப 3ல போறப்போ நமக்கு 3 அப்படின்னு வந்துடும். அப்போ 108 நம்ம எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப். இப்போ நமக்கு எல்சிஎம் வேணும். இது மூணையும் தான் கம்பேர் பண்ணும். we need LCM. LCMனா என்னது, நமக்கு கிரேட்டஸ்ட் பவரா? ஸோ கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் ஆல் மல்டிபிள்ஸ். ஸோ இங்க 2 பவர்ல கிரேட்டஸ்ட் பவர் 4, 3ல கிரேட்டஸ்ட் பவர் கியூப். அப்போ 2 பவர் 4 நமக்கு என்னது, 16, 3 கியூப் 27. அப்போ 27 into 16 வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 27 into 10 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 27 into 6 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ 27 into 10 270. ஸோ 7 6 are 42, 4 இருக்கும். 2 6 are 12, 12 plus 4 16. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா 432 செகண்ட்ஸ். ஏன் செகண்ட்ஸ்னு சொல்றோம், நமக்கு given யூனிட் என்னது, 48 செகண்ட்ஸ், 72 செகண்ட்ஸ், 108 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ நமக்கு என்ன வரும், சேம் யூனிட்ல தான் வரும். ஸோ 432 செகண்ட்ஸ். எனக்கு 7 AM-ல 3 சிக்னல்ஸ் சைமல்டேனியஸா ஒரே நேரத்துல எனக்கு லைட்டு எரியுது இல்லையா? ஸோ இப்போ ஆஃப்டர் 432 செகண்ட்ஸ் என்ன பண்ணும், they will simultaneously they will light together. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 432 செகண்ட்ஸ் நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமிங்ல சொல்லணும் அப்படின்னா மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும், 1 minute equal to 60 செகண்ட்ஸ். எனக்கு இங்க மினிட்ன்றது பெருசு, செகண்ட்ன்றது சின்னது. அப்போ சின்னதுல இருந்து பெரிய யூனிட்டுக்கு மாத்தணும் அப்படின்னா எப்பவுமே டிவைடட் பை பண்ணணுமா? ஸோ டிவைடட் பை 60 அப்படின்னு போடணும். ஸோ அப்போ 432 டிவைடட் பை 60 அப்படின்னு போட்டா என்ன வரும்? ஸோ மெதுவா 2 டேபிள்ல இருந்தா கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்க 30, 2 1ல 2 மிச்சம் 1, ஸோ 6. திரும்ப என்ன பண்ணலாம், 2 1 6, இங்க 30. ஸோ திரும்ப என்ன பண்ணலாம், 2 டேபிள்னா 15, இங்க 1ல 2 108. ஏன்னா 0 ஏன் இந்த 2 டிஜிட்டை சேர்த்து எடுத்துக்கிறோம். ஸோ அதனால 108 by 15 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் 3 டேபிள்ல பண்றப்போ 5, 3 3s are 9, ரிமைனிங் 1, ஸோ 6 36 by 5 அப்படின்னு இருக்கும். 7 5s are 35. ரிமைண்டர் எனக்கு என்ன இருக்கும், 1 அப்படின்னு இருக்கும். ஸோ 7 1 by 5 minutes அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ 7 1 by 5 minutes நம்ம 7 minutes அப்படின்னு எழுதிடலாம். 1 by 5 minutes திரும்ப நம்ம செகண்ட்ஸ்லயே மாத்திக்கலாமா? ஸோ செகண்ட்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸா மாத்தோம்னா இன்ட்டு 60 இல்லையா? ஸோ அப்போ இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1ல 5 மிச்சம் 1, ஸோ 12 செகண்ட்ஸ். அப்போ எனக்கு என்னது, 7 AM plus 7 minutes 12 seconds அப்புறமா எனக்கு
திரும்ப சைமல்டேனியஸா ஒரே மாதிரி எல்லா இடத்துலயும் எனக்கு லைட் எரியும். ஸோ அப்போ ஆஃப்டர் வாட் டைம் அல்லது அட் வாட் டைம் அப்படின்னா 7 AM 7 minutes 12 secondsல எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 3 டிராஃபிக் லைட்ஸும் சைமல்டேனியஸ்ல எனக்கு டுகெதரா என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் லீவ்ஸ் a remainder 8 and 12 when divided by 28 and 32 respectively. ஸோ இங்க என்ன இருக்கு, ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஹிண்ட் கிடைச்சிருச்சு எல்சிஎம். ஸோ இங்க எல்சிஎம் ஓகே, எதை எல்சிஎம் எடுக்கணும், 8க்கும் 12க்கும் 28க்கும் 32க்குமா அப்படின்ற டவுட் வரும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் லீவ்ஸ் ரிமைண்டர். ஸோ இந்த ரிமைண்டருக்கு நமக்கு எல்சிஎம் தேவையில்லை, எனக்கு எந்த நம்பரால டிவைட் பண்றோமோ அதுக்கு தான் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 28 and 32. பட் ஆனால் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 28 and 32 கிடைக்கும். பட் வி நீட் அ ரிமைண்டர் ஆஃப் 8 and 12. இப்போ ரிமைண்டர் சேமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் பிளஸ் ரிமைண்டர் அப்படின்னு போட்டுலாம். பட் இங்க ரிமைண்டர் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ ரிமைண்டர் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த நம்பரால ஃபர்ஸ்ட் நான் டிவைட் பண்றேனோ ஸோ அந்த நம்பர்ல எனக்கு இந்த ரிமைண்டர் வரும். ஸோ அதை நான் மைனஸ் பண்றேன். ஸோ 28 டிவைட் பண்றப்போ 28ஆல டிவைட் பண்றப்போ எனக்கு ரிமைண்டர் 8 வருது இல்லையா. ஸோ அப்போ 28 minus 8 20. நெக்ஸ்ட் 32ஆல அதே நம்பரை நான் டிவைட் பண்றப்போ 12 ரிமைண்டர் வருது. அப்போ 32 minus 12 நமக்கு 20. ஸோ அப்போ காமன் நம்பர் கிடைச்சிச்சு 20. ஸோ அப்போ அந்த 20யை நம்ம என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா அப்படின்றது தான் நம்மளுடைய அடுத்த திங்கிங்கா இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 17th சம்ல ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர், சம் ஸ்மாலஸ்ட் நம்பர் which is divisible on dividing. ஓகேவா, divisible கிடையாது. when divided by 28 it leaves a remainder 8. okay, the same number when divided by 32 leaves a remainder 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த எல்சிஎம் வேணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 28 and 32 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வரைக்கும் ஓகே. பட் எல்சிஎம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 28 and 32 தான் கிடைக்கும். பட் நமக்கு கொஸ்டின்ல ரிமைண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பயும் சேம் ரிமைண்டர்ஸா இருந்துச்சு அப்படின்னா we used to blindly add that reminders இல்லையா. பட் here we have different reminders. அப்ப என்ன பண்ணும், நான் ரிமைண்டரே இல்லாத மாதிரி நான் எடுத்துக்க போறேன். 28 minus 8 அப்படின்னா என்ன வந்துடும் 20. 32 minus 20 அப்படின்னா 20 அப்படின்னு காமனா வந்துருச்சு. பட் இந்த காமனா வந்தது எனக்கு ரிமைண்டர் கிடையாது. ஓகேவா, ரிமைண்டர்ல இருந்து நான் மைனஸ் பண்ணக்கூடிய எனக்கு நான் பிளஸ் பண்ண வேண்டிய டேர்ம்ஸ் தான். ஓகேவா. ஸோ அப்ப இங்க என்னது, நான் எப்பயும் ரிமைண்டரை பிளஸ் பண்ணுவேன். பட் இங்க எனக்கு ரிமைண்டர்ல இருந்து மைனஸ் பண்ணி எனக்கு ஒண்ணு வந்திருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணணும், நான் யூஸ்வலா பிளஸ் ரிமைண்டர் அப்படின்னு போடுறது. இங்க என்ன பண்ணணும், எனக்கு ரிமைண்டர் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால நான் இங்க என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதை நான் -20 அப்படின்னு போடணும். சரியா. ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ இப்போ எல்சிஎம் ஆஃப் 28 and 32 என்ன வந்துடும், 28 2 டேபிள்ல போடுறோம் அப்படின்னா 14, திரும்ப 2 டேபிள் அப்படின்னா 7 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ அடுத்து 32 அப்படின்னு போடுறப்போ 2 டேபிள்ல 1ல 2 மிச்சம் 1 6 2s are 12. ஸோ திரும்ப 2 டேபிள்னா 8 2s are 16, திரும்ப 2 டேபிள் அப்படின்னா 4 2s are 8, திரும்ப 2 டேபிள் அப்படின்னா 2. ஸோ இப்போ 28 how can we write 2 square into 7. அப்போ 32 2 power 5 இல்லையா. இப்போ நமக்கு எல்சிஎம் வேணும் அப்படின்னா என்னது, கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் ஆல் மல்டிபிள்ஸ். அப்போ 2 power 5 தான் நம்மளுடைய எல்சிஎம். ஸோ 2 power 5 into 7 வேற இருக்கு. ஸோ 2 power 5 into 7. ஸோ 32 into 7 தான் நம்மளுடைய எல்சிஎம். ஸோ 32 into 7 என்னது, 7 2s are 14, 121 plus 1 224 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா, 21 plus 1 224 ரைட்டா. ஸோ அப்போ இங்க ஆன்சர் என்ன வந்துடும், 224 minus 20. So 224 minus 20 அப்படின்னா என்னுடைய ஆன்சர் 204 is the smallest number which gives a remainder 8 when divided by 28 and leaves a remainder 12 when divided by 32. So இதான் நம்மளுடைய final answer. So 224 is our LCM. So 224 minus 20 is our answer, right? So அதனால 204. So cross check வேணாலும் பண்ணுங்க. இப்போ divided by 28 பண்ணுங்க, நமக்கு remainder 8 வருதான்னு செக் பண்ணுங்க. So 28. So 28 அப்படின்னா 8 7s are 56. So 5. So 2 7s are 14. 14 plus 5 196 அப்படின்னு வருது.
ஸோ 196 தான் இருக்கு. அப்போ இங்க ரிமைண்டர் என்ன வந்துடும் 8 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ 28ல 204. ஸோ 7ல நமக்கு 196 தான். ஸோ அப்போ ரிமைண்டர் நமக்கு என்ன வந்துருச்சு 8 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ ஆன் டிவைடிங் 28 we got a remainder 8. இப்போ சேம் டிவைடட் பை 32 அப்படின்னு பண்ணுங்க ஃபார் 204. ஸோ 32க்கு என்ன வரும் 32 5னா 10 1 160. ஸோ 32 7 அப்படின்னா 7 2s are 14 1 21 plus 1 224. ஸோ ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ 32 into 6னா 12 1 192. ஸோ அப்போ 6ல 192. அப்போ ரிமைண்டர் என்ன வரும் இங்கே ஒரு 8 200 வர்றதுக்கு ஒரு 8 plus 4. ஸோ 12 ரிமைண்டர் வந்துருச்சு. ஓகேவா. ஸோ அப்போ என்னுடைய ஆன்சர் 204. நீங்க உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்றப்போ என்ன பண்ணலாம் இப்படி ரிவர்ஸ்லையும் நீங்க வந்த ஆன்சரை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 6 டிஜிட்ஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 24 15 அண்ட் 36 அப்படின்னு இருக்கு. ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் 6 டிஜிட்ஸ். ஸோ 6 டிஜிட்ஸ்ல கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது நமக்கு 6 9 இருக்கிறதா நம்மளுடைய கிரேட்டஸ்ட் 6 டிஜிட். இப்போ இதுவே ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா என்ன வரும் ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் 1 ரிமைனிங் 5 டிஜிட்டும் நமக்கு என்னவா இருக்கும் 0வா இருக்கும். இதான் என்னுடைய ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட். இது என்னுடைய கிரேட்டஸ்ட் 6 டிஜிட்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 24 15 and 36. நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி சம்ல அப்படின்னா எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டா நம்ம இதை எல்சிஎம் எடுத்து சிங்கிள் நம்பரா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி வர சிங்கிள் நம்பரை we have to divide. ஓகேவா. ஸோ டிவைட் பண்ணிட்டு நமக்கு ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர். இதுதான் என்னுடைய கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர். பட் இந்த நம்பர் எனக்கு எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 24 15 and 36 அப்படின்றத தான் நான் செக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 24 15 36 அப்படின்னு இந்த நம்பரை நான் ஒரு டேபிளா நான் டிவைட் பண்ணி பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ ஐ எம் கோனா டேக் எல்சிஎம் ஆஃப் ஆல் த 3 நம்பர்ஸ். இப்போ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 24 2 டேபிள்ல 12 திரும்ப 2 டேபிள்ல எழுதுறப்போ 6 திரும்ப 2 3 2s are 6. நெக்ஸ்ட் 15 எழுதுறப்போ என்ன வரும் 3 5. நெக்ஸ்ட் 36க்கு 2ல 1ல 2 மிச்சம் 1 ஸோ 18 திரும்ப 2 போடுறப்போ 9 2s are 18 ஸோ 3 3. இப்போ 24 என்ன வந்துரும் 2 cube into 3. நெக்ஸ்ட் 15 என்னது 3 into 5. நெக்ஸ்ட் 36 we can write as 2 square into 3 square இல்லையா. ஸோ அப்போ எல்சிஎம் அப்படின்றது நமக்கு என்னது கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் ஆல் மல்டிபிள்ஸ். ஸோ 2ல கிரேட்டஸ்ட் பவர் 3 3ல கிரேட்டஸ்ட் பவர் 2 நெக்ஸ்ட் 5 மட்டும் இருக்கு. ஸோ 5 2 cube 8 ஸோ 3 square 9 into 5. ஸோ 8 5s are 40 இல்லையா. ஸோ 40 into 9 9 4s are 36 ஸோ 360. இதுதான் நம்மளுடைய எல்சிஎம். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும் we have to find whether this greatest 6 digit number is divisible by 360 அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ நார்மல் டிவிஷன்ல தான் செக் பண்ண போறோம். ஸோ 360 99 99 99 ஏன்னா 6 டிஜிட் நம்பர் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ 99 99 99. இப்போ 360 அப்படின்னா இங்க 3 டிஜிட்ஸ் எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ 360 அப்படின்றப்போ 3ல போட்டா நமக்கு 36 into 3 என்ன வந்துடும் 18 1 100 மேல போயிடும். ஸோ 36 into 2 அப்படின்னா 12 1 ஸோ 720 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 720. ஸோ 9ல 0 போனா 9 7 2 279 அப்படின்னு இருக்கு. ஸோ இன்னொரு 9 கொண்டு வந்துக்கலாம். ஸோ அப்போ 360 into 5 அப்படின்னு போடுறப்ப என்ன வரும் 0 33 18 ஸோ 1800 தான் வருது. ஸோ 360 into 7 அப்படின்னு போடுறப்போ 0 42 4 21 plus 4 25 ஸோ 2520. இதோட 360னா 2800 போயிடும். ஸோ அதனால 7லயே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ 2520. நெக்ஸ்ட் 9ல 2 போனா 7 7ல 5 போனா 2. ஸோ அடுத்தது திரும்ப 9 ஸோ திரும்ப எனக்கு 7 ஸோ 2520. ஸோ அடுத்தது 279 ஸோ இன்னொரு 9 வந்து கீழே எடுத்துட்டு வந்தோம். ஸோ திரும்ப 7 அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே கோஷன்ட்ல என்ன வந்தாலும் நெவர் மைண்ட். ஸோ இங்கே 2520 ரிமைண்டர் என்ன வந்துடும் நமக்கு 279. ஸோ அப்போ எனக்கு கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் we took that இது இல்லையா. ஸோ இது வந்து எனக்கு it is not exactly divisible by 360 which means it is not exactly divisible by 28 15 and 36. அப்ப என்ன பண்ணணும் எனக்கு எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் நம்பர் வேணும் அப்படின்னா இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் நம்பர் கிடைச்சிருமா.
ஸோ -279 அப்படின்னு பண்ணணும். ஸோ -279 அப்படின்னு பண்ணா என்ன வரும்? 025. ஸோ 999,520 is the greatest 6-digit number that is exactly divisible by 24, 15 and 36. ஓகேவா? ஸோ நம்ம பேசிக்ஸ், லோயர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில், ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டோம். ஸோ இதோட நமக்கு எக்ஸசைஸ் 1.1 PYQஸும் கம்ப்ளீட்டட் பிளஸ் NCERTயும் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ரீவிசிட்டிங் த irrational numbers. ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் பிளஸ் NCERT ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நமக்கு ஆர்டி ஷர்மால ப்ரீவைக்யூஸ் என்ன இருக்கோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? ஸோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.